ஸோ ஹாய் ஸோ வெல்கம் டு சரண். நான் சொன்ன இப்போ என்ன கேம் ப்ளே பண்ணுறோம், ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் தான் ப்ளே பண்ண வரோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா, ஒரு பயங்கரமான சம்பவம் சொல்ல போகிறேன். ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீக்கில் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ன்ற லைவ் போடலான்னு ஒரு முடிவில் இருக்கும். லைவ் போட்டால் எப்படி இருக்கும் எனக்கு தெரியாது, ஓகேவா? ஸோ எஸ்ஆர்என் ப்ரோ அக்கௌண்ட்டோட நீங்களாம் பார்க்கணுன்னா, ஸோ இதான் அந்த எஸ்ஆர்எனோட அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா பார்த்துவோங்க, எல்லாம் பார்த்துவோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா பிஆர் ரேங்கை போட்டு மாஸ் பண்ண போகிறோம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், பிஆர் ரேங்கில் பார்த்தீங்கன்னா டைமண்ட் 2 வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் போனால் போதும், நம்ம ஹீரோய்க்கு அடிச்சிடலாம். ஹீரோய்க்கு அடித்தோடனே ஒரு பெரிய பார்ட்டியே காத்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நான் ஹையட்டோ 2 வாங்கணும்னு இருப்பேன், அதை நான் வாங்கலை. ஆனால் கடைசியாக எனக்கு அது கிடச்சிருச்சு. நான் விடாமல் மேட்ச் போட்டுட்டு இருக்கும் போது ஃப்ளூக்கில் நிறைய கிடச்சிது, அது புட்டு இல்லாமல் கிடச்சிருச்சு. ஸோ இதான் கதை. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே. ரொம்ப நாள் போடாத வீடியோ, ஏன்டா போடவே மாட்டேன் கேட்குறீங்க. ஸோ அது காரணம் இருக்குது. என்னன்னா, நான் ரொம்ப நாள் வீடியோ போடாத காரணமே எனக்கு ஸ்கூல் திறந்துட்டாங்க. ஸ்கூல் திறந்துட்டோடனே படுறா அப்படின்னுவீங்க. ஜாலியாக இருக்குது இப்போ எனக்கு ஸ்கூல். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எக்ஸாம் வைக்கல, எதுவும் வைக்கல, நிறையா சிடிஎஃப் அந்த மாதிரி 15 பாயிண்ட் தான் போடுறாங்க. ஆனால் அதெல்லாம் நம்மளுக்கு தெரியுமே. உனக்கு படிக்க தெரிய மாட்டேன் கேட்பீங்க. அதெல்லாம் படிக்க தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். என்னடா அசால்ட்டாக சொல்கிறேன் கேட்பீங்க. இது எப்படி சொல்கிறது, அதெல்லாம் அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அது எப்படி சொல்கிறது, நிறைய இது இருக்குது, அதெல்லாம் படித்து இதெல்லாம் பார்க்கணும். என் ஸ்கூலில் நீ தான் டாப்பராக கேட்பீங்க. நானும் ஒரு சிங்கிளான சும்மா படிக்கிறேன் பையன் தான், அவ்வளோதான், ஓகேவா? டாப்பர் ஆகிற வயசுலாம் நமக்கு இல்லை. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், கிளாஸில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இருப்பான், அவன் தான் டாப் அப் ஆகணும்னு ஆசை. சாரி, ஃப்ரீ ஃபயரில் டாப் அப் பண்ணணும் ஆசை. ஏன்டா டாப் அப் பண்ணணும் ஆசைன்னு கேட்பேன். அது வந்து நான் ஃப்ரீ ஃபயர்லாம் விளாட மாட்டேன்டா, இருந்தாலும் எனக்கு டாப் அப் பண்ணி நிறைய கில்டு அந்த மாதிரி நிறைய ஓப்பன் பண்ணோம் அப்படின்றான். அதெல்லாம் என்ன பண்ணுறது, அதனால தான் நம்மளாம் டாப் அப் பண்ணவே கூடாது. நம்ம நன்மையாக விளையாடி கண்மையாக வந்துன்னா வரணும். இது என்னதுரா? ஓகே, அது மட்டும் இல்லாமல் ஆக்கர்லாம் எப்படி இருப்பா? நான் ஆக்கராக கேட்குறீங்க, வாய்ப்பு இல்லை. நானும் ஆக்கர் இல்லை. விட்றா இதை, சூப்பர்ரா. இது இங்கே விட்டு போடலாம், எதுக்கு சேஃப்டிக்கு விட்டு போகலாம். ஐயோ லைஃப் வர இல்லையே, என்ன பண்ணுறது? ஐயோ வரானே, இங்கே ஒருத்தன் வரான், இப்போ ஒழிச்சுப்போம். ஓகே, லைஃப் இருக்காடா? 2 மெடிக்கெட் இருக்குது. ஓகே, இப்போ என்ன பண்ணுறது? மெடிக்கெட் போட்டு போய் நம்மளோட கில்லை சேர்த்துக்கலாம். ஓகே, ஏதாச்சும் ஒரு இது எட்ரா, சீக்கிரம்டா, முடிவு போட்டு நிமிஷம். சாரி, இப்போ எனக்கு வேறு வழி தெரில. எங்கடா இருக்க? இப்போ தானே ஒருத்தன் வந்தான். ஓகே, இப்போ இது நம்ம எதுவுமே இல்லை. இப்போ இதுனா எல்லாம் போயிடுச்சு. அங்கே இருக்கான் பாருங்க, இங்கே இருக்கான். அதெல்லாம் ஓடுறா. சம்பு சிவசம்பு செத்து போ. ஐயோ டிமெண்ட்ரி போட்டான், போய் அடிடா. டே ஐயோ இதுலேயும் புல்லட் இல்லை, அதுலேயும் புல்லட் இல்லையே, என்ன பண்ணுறது? பரவாயில்ல, சாவு. இதுலேயும் புல்லட் இல்லை. ஐயோ லைஃப் போட போகிறான். ஐயோ நான் இப்போ என்ன பண்ணுவேன்? என்னால் எதுவுமே பண்ண முடியாது. ஐயோ இப்போ இவனை அடிக்கவும் முடியாது, எதுவும் பண்ண முடியாது. என்ன பண்ணுறது? ஓடிடலாமா? ஓடுறது அச்சோ எல்லாம் தேவைதான்டா. போட்டுட்டான். அடுத்த மேட்ச்சில் சந்திக்க வேண்டியது. ஸோ நெக்ஸ்ட் மேட்ச்சில் தான் அடித்தான். இந்த மேட்ச்சில் ஜாலியாக ஜெயிச்சிடலான்னு நினச்சேன். வாங்க கீழே போயிட்டு கண்டினியூ. சாரி ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு செம்ம கோல்டு. இவரை தவிக்கல. ஐயோ மூச்சு வந்து அச்சு அப்படின்ற மாதிரி தான் வரும். எப்படி சொல்கிறது, எனக்கு செம்ம கோல்டு, ஏன்னு எனக்கே தெரில. ஓகே, இங்கே வேணா கன்று கிடைக்குது. ஸோ அந்த கன்று எடுத்துக்கிட்டு லைஃப் போடணும் இப்போ போயிட்டு. ஏன்னா லைஃபே இல்லை, போடு இயற்கை கிடச்சிருக்கு. ஓகே, வர மாரி இங்கேயே நின்று லைஃப் பண்ணலாம். செம்ம லைஃப் கொஞ்சிச்சா. ஓகே, கொத்தர கண்ணா இது பண்ணதா என்ன வந்து தெரில, எடுத்துப்போம். ஓகே, இது எடுத்துப்போம். ஓகே, நல்ல கண்ணு தான் நினைக்கிறேன். ஓகே, என்னடா கோல்டு இப்படி வருது. சரி, ஒருத்தர் இருக்காங்க, என்ன பண்ணுறது? நம்ம வீட்டை நினச்சிருக்கா. ஓகே, ஓடிட்டான். ஓகே, இப்போதே என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஓகே, ஐயோ மேலே இருக்கிறானுங்களா? எஸ், மேலே தான் இருக்கிறானுங்க. ஐடியா. இப்போ என்ன பண்ணுறது? நம்ம வீடு FF டோக்கன் இல்லை, FF டோக்கன் இருந்துச்சுன்னு வைங்க. என்னடா இதை வச்சு என்ன பண்ணலாம்? திறமை எடுத்துட்டேன், விடுங்க. ஓகே, எங்கள் எனிமே இருக்கான். போய் நம்ம எனிமையை முடிச்சுட்டு வந்துடலாம். ரைட்டே, சீக்கிரம் ஓட எங்கடா இருக்க எனிமி? Where are you? I am coming. பார்த்துட்டேன்.
இந்த வீட்டில் இருக்கானா? இருப்பான். வந்துட்டேன். ஏன்டா சுத்த வர்றீங்க? எங்க மேலே இருக்கிறானுங்க, எல்லாருமே மேலே தான் அடிச்சுக்கிறானுங்க. இது மேலே இருக்கிறானுங்களோ பார்த்துட்டேன். போடு இங்கே இன்னும் ஒருத்தம் அடித்தா மறுகையா தான். சீக்கிரமாக லைஃப் போட்டு அவன்கிட்ட இருக்கிற லூட்டை எடுத்து போச்சு. ஸ்பாட் அவுட். நம்ம என்ன பண்ணிட்டானே, இப்படி பண்ணிட்டானே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கெல்லாம் தயங்க மாட்டேன்டா அந்த கோட்டசாமி. மறுபடியும் வருவான். தப்பான இடத்துல தான் இறங்கி விட்டீங்க. ஓகே, ஐ எம் நாட் ஃபீலிங். நெக்ஸ்ட் மேட்ச்சில் இந்த மாதிரி நடக்குமோ? ஓகே சரி, அது வரைக்கும் இந்த செட்டர் பாக்ஸ் மாரி இருக்குல்ல, இது என்னன்னு நான் தெளிவாக கூறுகிறேன். ஓகே, ஏங்க இன்சைட் எனிமி இருக்கிறானுங்க. ஐயோ போச்சு. ஓகே அட்ரா லூட்டர்ரா. ஓகே, இப்போ வந்து நான் இங்கே கொஞ்சம் லூட் எடுத்துக்கலாம். ஓகே, ஐயோ ஓடுறா இவன் ஒருத்தன். தக்காளி எதுவும். ஓகே, மெடிக்கெட் இல்லை, சுத்தம் கிழிஞ்சுது. ஓகே, போடு க்ளோவில் எங்கே இருக்கான் பார்த்துட்டேன்டா. சக்க டாங்கி இந்த வாங்கி என்னடா. ஐயோ கீழே போயிட்டு மேலே வந்து இப்போ நம்ம துரத்த வந்துட்டு இருக்கான். வரட்டும் சார். கொலை மாசு எங்கே இருக்கிறான்? அங்கே தானே இருக்கிற. வாடி வா. லைஃப் ஃபோனில் சுத்தம். சரி, இதில் வச்சு வாங்க முடியுமா ஆன்லைன் ஷாப்பிங்? ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைஃப் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ எங்கேருந்து வருவானோ தெரியாது. மேலே மறுபடியும் மேலே போயிட்டான். சாப்பிடி இரு உன்னை அடிக்கிறேன். எங்க பின்னாடி எனிமி இருக்கிறான். சாவு, செத்துட்டான். ஓகே, ஏண்டாடே குறிப்பாக அடிக்க தெரியாதா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அவன் டாக்டர் ஆட்டான். இன்னொன்று எனிமி இப்போ நான் தேடி கொள்கிறேன். எங்கே இருக்கான் தெரியல. இந்த ஏகே பார்த்துட்டேன் எனிமியை. ஆனால் இப்போ அவனை நம்மளை அடிச்சிட்டான். ஸோ அந்த எனிமியை இப்போ நான் அடிக்கணும். ஓகே எத்தனை மாதம் போடு. ஓகே, போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் ப்ரோ பிளேயராக கேட்பீங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ப்ரோ பிளேயர்லாம் இல்லை பேர். உங்களை மாதிரி சாரி ஃப்ரெண்ட்ஸ், நான் எதுவும் பண்ணல. இப்போ என்ன சொன்னேன்னா, நீ ப்ரோ பிளேயராக கேட்பீங்க. அதெல்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நானும் நூபு தான். எனக்குலாம் ஃப்ரீ ஃபயர் ஆட தெரியாது. நான் சும்மா நீங்கள் ஏதோ இது பண்ணுறீங்க. ஓகே, இப்போ எங்கே இருக்கான்? இங்கே இன்சைடு இருப்பானா? அது மட்டும் இல்லாமல் எல்லோரும் ரொம்ப நேரம் ரெக்கார்டும் பண்ண முடியாது. ஏன்னா நான் நிறைய ரெக்கார்ட் பண்ணிருப்பேன். அதெல்லாம் ஸ்டோரேஜெல்லாம் இருக்கும். அந்த ஸ்டோரேஜெல்லாம் இப்போ நான் யூடியூப்பில் போட்டு டெலீட் பண்ணி ஸோ அந்த மாதிரி வேலை பண்ணிட்டுருக்கேன். ஓகே, அங்கே ஒருத்தன் இருக்கான். பட் எவனா நம்ம அடிக்கிறவங்களோ இல்லை அவனை பார்த்தீங்கன்னா இப்படி போட்டுட்டு ஹீரோ மெடிக்கெட் இது போட்டுட்டு இப்போ எவனாச்சும் வருவான். சைடு வருவானா? கீழே தான் இருக்கிறான். அப்புறம் என்ன பண்ணுறது? ஐடியா அடித்து பிடிச்சி ஓடிடலாம். ஓகே, இப்படி உக்காந்துக்கலாம். இப்போ அவன் வந்துடுவான். ஓகே, அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறது தெரியல. இப்போ நம்மளோட இமேஜ் தான் அனுப்பிச்சு இமேஜே போய் களத்தில் இறங்க. சாரி, இமேஜை சீக்கிரம் இன்னும் போக மாட்டேங்குது. ஐயோ கோத்து விட்டுருச்சு. சீக்கிரம் ஓடு. ஓகே, இப்போ நம்ம இந்த இடத்துல இருந்து இங்கே வந்துடலாம். ஓகே, இப்போ அவன் எங்கே போவான்? கீழே தானே போவான். எங்கடா இருக்க? இன்னும் ஆளை காணும். எங்கே வர க்ளோல் இல்லைடா. சொல்லாமல் கொள்ளாமல் வந்துடாதடா. இதான் நம்ம இப்போதைக்கு இருக்குது. இதை வச்சு தான் சமாளிக்கணும். மறுபடியும் அந்த இடத்துக்கே ஓடுறது தான் நம்மளுக்கு நல்லது. வந்தானா க்ரோனோ போட்டுடலாம். பார்த்துட்டேன். ஒருத்தான். இப்போ இவனை போய் முடிக்கலாமா? இங்கே தான் இருக்கான். இங்கே இருக்கானா? கொடை முந்திரிக்கா. என்கிட்டே கொடை முந்திரிக்காவா? இங்கே தான் இருக்கான். சாரே சாவ ரெடியாரே. நான் கோல்டு 3 போடுண்டா. நான் மடிச்சிடுறேன். நீ எட்டை வச்சுட்டேன். வேலை முடிஞ்சுது. இவங்ககிட்ட இருக்க லூட்டை எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம என்ன பண்ண சொல்லுந்தேன். இப்போ என் உள் மனசு என்ன பண்ணுறது சொல்லுறதுன்னா, இந்த மாதிரி யார் சொல்லுது? நான் எப்படி ஏறுது? ஓகே, மெடிக்கெட் நம்ம நிறைய எடுத்து வச்சுக்கிறோம். ரைட்டே. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 4 கில்லு அடிச்சிருக்கோம். அது எல்லாமே ஓஷிகள்லாம் இல்லை, சம்பாரிச்ச கில்லு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஹீரோ மெடிக்கெட் எவ்வளோ இருக்குன்னா, இல்லை ஹீரோ மெடிக்கெட் 1 இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா மெடிக்கெட் 4 இருக்குது. நிறையா இது இருக்குது. அப்புறம் இங்கே ஒரு ஹீரோ மெடிக்கெட் இருக்குது. இதை பற்றி நம்ம எடுத்துப்போம். ஏன்னா இது நம்ம யூஸ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, எஃபெக்ட் டவர் ஃபுல்லாக கீழே போட்டு அதை மார்க் பண்ணால் எவனாச்சும் வருவானான்னு பார்க்க போகிறோம். ஆனால் நம்மகிட்ட தான் எதுவும் இல்லையே. ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம எதுவும் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் நம்ம சர்வாய் ஆனால் தான் இதெல்லாம் பண்ண முடியும். ஓகே, எல்லாம் எடுத்துக்கலாம். ஓகே, நம்மகிட்ட க்ரோனோ இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய இருக்குது. ஆனால் இப்போ நம்ம எப்படி
எப்படி என்னடா உருட்டுற ஏதாச்சும் ஏதோ கோளாறு இது பண்ணுற கேட்பீங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், சரி இருங்க. இங்கே ஒரு இது கிட்ட ஐயோ டே இப்போ எனிமியா சைடு வருவான். டே சாவிட சீக்கிரம். ஐயோ எனிமி என்னை பார்த்துட்டானே. இப்போ என்ன பண்ணுறது? இது உடச்சிடலாம். இப்போ நான் இங்கே இருக்கிற விஷயம் அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ நம்ம வேகமாக ஓடணும். நான் எங்கே போகிறது? எங்கேயுமே போக முடியாது. இப்போ என்ன பண்ணுறது? எனிமி வந்தாலும் வருவான். இருங்க, எப்போவுமே பேக் கவர்லேயே இருக்கணும். என்னாச்சும் இருந்தாலும் வருவான். ஓகே, இப்படி போய் இப்போ பார்த்தீங்கன்னா எனிமி வருவானு எனக்கு தெரியாது. ஸ்கோப்பு எங்கே? ஃபஸ்ட்டு ஸ்கோப் இருக்காங்க. ஸ்கோப் வேணுங்க எனக்கு. இரு ஸ்கோப் இது. ஐயோ ஸ்கோப் வர வேணுமே. அதுவும் எங்கே போய் தேடுறதுன்னு தெரில. ஸ்கோப்பு ஊசி வாங்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா ஊசி வாங்க காசு இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னா ஒரே வழி தான் இருக்குது. மார்க்கெட் இடத்துக்கு போயிட்டு என்னாச்சும் ஒன்று வாங்கணுங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நான் வளராமல் மார்க்கெட் இடத்துக்கு போயிட்டு என்னாச்சும் வாங்க ட்ரை பண்ணுறேன். ஓகே, பார்த்துட்டேன். எனிமி போடுறா. இவனை எப்படி அடிக்கிறது? இந்த இடத்துல விட்டுட்டு பாய் வாடா இப்போ அடிச்சு போடுறான். இப்போ சாப்பிட அடிக்கிற பாய். ஓகே சமடா வேறு மாரி. சாரி பாஸ். ஓகே, என்னடா எனிமி அடிச்சு சாரி என்ற கேட்பீங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், சரி சில டைமில் இப்போ தானே நம்ம எனிமி அடிச்சிட்டோம். ஓகேவா, அடிச்சுட்டு இப்போ போர் அடிக்கும் எனிமிக்கு. ஐயோ இப்போ என்ன பண்ணுறது? இருங்க, எனிமி என் சைடு இருந்தாச்சான் தெரியலையே. தூரம் பயமும் இருக்கே. பார்த்துட்டேன். அவன் இப்போ பார்த்தீங்கன்னா படா ப்ளோ பிளேயராக இருக்கான்னு நினைக்கிறேன். என்னை விட யாரா படா ப்ளோ பிளேயரு? ஓகே, இங்கே ஒருத்தன் வர்றான். நம்மளை பார்த்துட்டானா தெரில, பயமாக இருக்குது. ஓகே, இப்படியே நிற்போம். வேறு வழி இல்லை, களத்தில் இறங்கிடலாம். கோனோவும் வேஸ்ட் பண்ணிட்டோம். அவனை நம்ம ஈஸியாக போட்டிருக்கலாம், பட் கோனோவை வேஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இந்த இடத்துல பதுங்கி தான் இருக்கணும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஃபைட் நடக்குது. இப்போ உள்மன்ஸ் சொல்லுது கண்டிப்பாக இப்போ இந்த இடத்துக்கு வருவானா? பார்த்துட்டேன். பூச்சி எல்லாம் சண்டை போட்டுக்கிறானுங்க. சரி இப்போ நம்மளும் களத்தில் இறங்கணும். டே அடிச்சுக்காதீங்கடா. சரி கேட்பீங்க, ஏன்டா எனிமி அடிச்சுட்டு சாரி வேறு கேட்கல? இதில் உனக்கு சாரி வேறு கேட்குதா கேட்பீங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், எனிமியும் பாவம் தானே. இப்போ நம்ம அடிச்சுட்டு அவனுக்கு கதறி இருப்பானுங்க. சே இந்த இப்போ நான் ஹீரோக்கு அடிச்சிருப்பேன், இப்போ இப்படி மிஸ் பண்ணிட்டேனே, அவனுங்களே இதுவாகிடுவானுங்க. ஸோ அதனால தான் எனிமி அடிச்சுட்டு சாரியும் கேட்குறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய இது விட்டுட்டோம். இமேஜ் கூட நான் விட்டுட்டேன். மாயமர்றா ஓடி இங்கே உட்காந்துருப்போம். இங்கே இருக்கான், இங்கே தான் இருக்கான். ஓகே, இப்போ வேறு இங்கே ஓடிடலாம். சாவிடா கைக்குள்ள. சாரிடா மச்சான். ஓகே செத்துப்பினா. ஓகே வேற 6 கிலோ அடிச்சுட்டு போகும். பார்த்தி நம்ம யார் செத்து போனோம்? ஓ இவன் வந்து அடிச்சிட்டானா? நீ எப்பட? ஐயோயோ, சரி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நன்மைக்கு நன்மை, தன்மைக்கு தன்மை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் எவ்வளோ ஏறிக்க பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதோட இந்த கேம் பிளே முடிச்சிடலாம். அந்த வீடியோ பிடிச்சிருந்தா வரவங்க லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த வீடியோவில் நான் உங்களை கண்டிப்பாக சந்திக்கிறேன். அப்புறம் அடுத்த வீடியோவும் வரும். ஓகேவா, கண்டிப்பாக வரும். நீங்கள் எப்படி சொல்கிறது, கண்டிப்பாக வரும் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக வரும். ஸோ இதோட முடிச்சிடலாம். பாய் ஃப்ரம் சந்தோஷ். பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.